ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. சந்திரகலாவும் எப்படியாவது சாமுண்டீஸ்வரிக்கு ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செயல செய்றாங்க. அதே சமயத்தில கடைசி நேரத்தில நம்ம கார்த்தி செம மாஸா சாமுண்டீஸ்வரிக்கு மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம். சந்திரா கிட்ட நம்ம கார்த்தியும் செம மாஸா பேசுறாங்க. இனியும் இந்த மாதிரி செயல செய்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில உங்கள பத்தின எல்லா உண்மையும் உங்க அக்கா கிட்ட நிரூபிக்க வேண்டியது வரும். இதுக்கு மேல எந்த டார்ச்சரும் அவங்களுக்கு குடுக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சரியா வெளுத்தெடுக்குறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சந்திரகலாவும் சிவனாண்டி மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் செம டென்ஷன் ஆகி அவங்க அக்கா சாமுண்டீஸ்வரியும் இதே மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு செயலுக்காண்டி பிளான் பண்ணுறாங்க. அது மாதிரியே சந்திரகலாவும் ஒரு தம்பதிகளுக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் சொல்கிற மாதிரியே கொண்டு போய் என்னோட அக்கா கிட்ட இந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்வீட் பாக்ஸில் ரியல் ஸ்வீட் இருக்க மாட்டேங்குது. அதோட சேர்த்து தங்கத்தில் காயின் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்குது. அப்படி அவங்ககிட்ட கொடுத்துட்டு இதை கொடுத்து என்னோட பொண்ணுக்கு கல்யாணம், அதனால அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னோட அக்காவும் ஏதோ ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்டாக வாங்கிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே அந்த ஆட்களும் சேர்ந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் அந்த பஞ்சாயத்தில் ஆஃபீஸில் வச்சு அந்த ஸ்வீட் பாக்ஸை நீட்டுறாங்க. என்னோட பொண்ணுக்கு மேரேஜ் வச்சுருக்கேன், நீங்கள் தான் கண்டிப்பாக வரணும், உங்கள் தலைமையில் தான் அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இதை பற்றி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸோட சேர்த்து பத்திரிக்கை எல்லாத்தையுமே அவங்களே வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரகலாவும் எப்படியாவது என்னோட அக்கா கறியை மாட்டி விடுன்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்றாங்க. பஞ்சாயத்து ஆபீஸ்ல வச்சு ஒருத்தங்க வேலைக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச பணம் வாங்குறாங்க அப்படிங்கிறத போட்டு விட்டுறாங்க. அதை கேட்ட அதிகாரிகளும் நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சந்திரகலாவும் அதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு, இன்ஃபர்மேஷன் தான் வந்தாச்சு, பேசாம பஞ்சாயத்து ஆபீஸ்ல போங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ஏதோ ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, ஆனா அதுக்குள்ள தங்க காயினை வச்சிருக்காங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே சந்திரகலா அதிகாரிகள்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் எப்படி இருந்தாலும் இவங்க சும்மாவே விட மாட்டாங்க. ஏற்கனவே காளியம்மா சிவனாண்டி முத்துவேலுக்கு ஆப்பு வச்ச மாதிரி ஒரு செயலை செய்திருக்கேன், அதனால சந்திரா எல்லாரும் சேர்ந்த மாதிரி அடுத்த பிளானை போட ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி எப்படி இருந்தாலும் சந்திரா அடுத்த கட்டமாக நம்ம அத்தையை தான் டார்கெட் பண்ணுவா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளும் நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்க்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே சாமுண்டீஸ்வரியும் என்ன எதுக்கு இப்போ என்னை சந்திக்க வந்திருக்கீங்க அப்படி கேட்கும்போது அதிகாரிகளும் இல்லை, இங்கே நீங்கள் யாருக்கோ வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு லஞ்ச பணமாட்டு ஏதோ ஒன்று வாங்குனீங்களாமே அப்படி சொன்ன உடனே சாமுண்டீஸ்வரியும் எந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் எல்லாம் அந்த மாதிரிப்பட்ட ஆளே கிடையாது, நான் வாங்கினதும் இல்லை வாங்க போகிறதும் இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட அதிகாரிகளும் அதெல்லாம் நாங்கள் தான் பார்க்கணும், எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் சரி உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அதிகாரிகளும் விடுற மாதிரி இல்லை. சரி இது என்னது அப்படின்னு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரியும் ஒருத்தங்க அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பத்திரிக்கையோட சேர்த்து ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் தந்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அதிகாரிகளும் நம்புற மாதிரி இல்லை, இதெல்லாம் என்ன நம்ப சொல்றீங்களா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் தங்கத்தில் காயின் இருக்கு. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது ஏதோ ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிதான் நினச்சி நான் வாங்கினேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இதில் காயின் இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரியவே செய்யாது அப்படின்னு அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த அதிகாரிகள் எல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. என்னம்மா ஏதோ ஒரு பேச்செல்லாம் பேசினேன், நான் லஞ்சமே வாங்க மாட்டேன்னு, இது என்னதான் அப்படின்னு கேட்கும்போது இதில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயமே எனக்கு தெரியாது சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி எவ்வளவோ அதிகாரிகிட்ட பேசினாலும் அவங்க நம்புற மாதிரி இல்லை. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சந்திரகலாவுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. நாம் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் குடும்பத்தையா நீ இந்த மாதிரி ஜெயிலில் போக வச்சா, இனி இந்த சம்பவத்திலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் காளியம்மைட்ட சந்திராவும் ஃபோன் பண்ணி நம்ம நினைச்ச மாதிரி எல்லா காரியமும் கச்சிதமாக நடந்துச்சு,
அதிகாரிகளும் வந்து என்னோட அக்கா ஆஃபீஸ்ல வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல இந்த சாமுண்டீஸ்வரி நம்ம நினைச்ச மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நம்ம என்னெல்லாம் அவமானப்பட்டோமோ அதே மாதிரி சரியான பதிலடி அவங்களுக்கு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் காளியம்மிட்டு பேசும்போது, காளியம்மியும் சபாஸ் மருமகளே நீ வெளியில இருந்துட்டு நல்ல செயல் செய்திருக்க. எங்களை என்னெல்லாம் பாடுபடுத்தினா அந்த கார்த்தி, அதுக்கான எல்லா வேலைகளும் சரியா செய்துட்ட. எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல சாமுண்டீஸ்வரி ஊர் மக்களுக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிக்க தான் போறா. இந்த மாதிரி லஞ்சம் எல்லாம் வாங்கினாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை அவமானப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி காளியம்மையும் சந்திரகலா கிட்ட சொல்லி சிரிக்கிறாங்க. அதே சமயத்துல சந்திரகலாவும் நம்ம கார்த்திட்ட வந்து என்ன நடந்தாலும் உன்னோட அத்தை இனி நீ காப்பாற்றவே முடியாது, நான் இருக்க வரைக்கும் உன்னோட அத்தைக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாங்க. அதை கேட்ட கார்த்தியும் நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. கரெக்டாக நம்ம சாமுண்டீஸ்வரி அதிகாரிகள் எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்கம்மா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கூப்பிடும்போது செம அதிரடியாக நம்ம கார்த்தி அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அதிகாரிகளுக்கு புரிய மாட்டேங்குது, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவர் வந்து என்ட்ரு ஆகுறாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த தம்பதிகளை நம்ம கார்த்தி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பாருங்க என்னோட அத்தைக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, இவங்க தான் யாரோ சொல்லி இப்படி ஒரு செயலை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அதிகாரிகளும் உன்னெல்லாம் நம்பவே முடியல, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்தியும் அந்த ஆட்களை வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒழுங்காட்டி இங்கே உண்மையை ஒத்துக்கோங்க, உண்மையை மட்டும் ஒத்துக்கலைன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தம்பதிகளும் அந்த இடத்துல அதிகாரிகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் சார், இந்த சாமுண்டீஸ்வரி அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை, எங்களுக்கு வந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸுக்கு பதிலாக அதுக்குள்ளே தங்க காயினை வேற ஒருத்தங்க தான் போட்டு தந்து இந்த சாமுண்டீஸ்வரி அம்மாக்கு மேலே பழி வர வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு தந்தாங்க. எங்களுக்கு அதுக்கு பணம் கொடுத்தனால தான் நாங்கள் செய்தோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அதிகாரிகளும் அப்படியே ஆடி போயிறாங்க. அப்போ நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமாக, இனி உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து எங்களை மன்னிச்சிருங்கம்மா, நாங்கள் இவங்களை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துருந்த சாமுண்டீஸ்வரியும் உன்னை யாருடா இங்கே வர சொன்னால், எதுக்கு இங்கே தேவையில்லாமல் வந்த, நான் தான் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமா எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தியும் என்னதான் நீங்கள் ஒதுக்கி வச்சாலும் இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எப்போவுமே அதை தட்டி கேட்பேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஒதுங்கி நின்று சும்மா பார்க்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி என்ன நடந்தாலும் இந்த குடும்பத்துக்குள்ள நீ வரவே கூடாது சொல்லிட்டு நம்ம கார்த்தியை திட்டி அனுப்புறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் சந்திரகலா கிட்ட வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை எல்லாம் உங்கள் அக்கா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் தான் ஆகும், ஆனால் இத்தனை வருஷமாட்டு நம்ம கூட இருந்துட்டு நம்மளை ஏமாத்திட்டாளேன்னு சொல்லி உங்கள் அக்கா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நடந்துட்டு இருக்க பிரச்சனையில் உங்களை பற்றி நிரூபிக்காண்டான்னு பார்த்தா இனி போக போக இந்த மாதிரி உங்கள் அக்காவுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு இருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், இதுக்கு மேலே ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை பார்த்தினா உண்மை எல்லாத்தையுமே உங்கள் அக்கா கிட்ட நிரூபிக்க வேண்டியது வரும், அதனால உங்கள் அக்காவுக்கு எதுவும் செய்யாமல் இருங்கன்னு சந்திரகலா கிட்ட சம மாசம் நம்ம கார்த்தியும் பேசிட்டு போகிறாங்க. சந்திராவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து எல்லாம் அந்த டிரைவர் பையலோட வேலையாக தான் இருக்கோங்க்கா, உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காண்டி அவனே ஆளை செட் பண்ணி அதிகாரிகள்ட்ட இருந்து உன்னை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுத்துட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தியை பற்றி எப்பவும் போல் தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.